அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எண்கள் நமது கண்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் மூலமா நேயர்களாகிய உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, வாரம் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமா நம்ம எல்லாத்தையும் அருமையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த விழா சிறப்பிக்க சார் வந்திருக்காரு. சோ இவங்களை நம்ம நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக என்று அழைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சார். பண்டிட் அசோக் பாரதி அவர்களை அருமையான முறையில் வெல்கம் பண்ணிட்டோம். சார் நம்ம இந்த வாரம் நமக்கு என்னெல்லாம் விஷயம் சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண் கணிதம் அப்படிங்கும் போது நிறைய டைம் சொல்லுவாரு, ஒன்னு ஸ்டார்ட் பண்ணா முடியற மாதிரி இல்லம்மா, 1 hour பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா வாரம் புது விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பொது கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம். சோ ஒரு ஃபேமிலியில ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ஃபேமிலி முன்னேற்றத்துக்கு அவங்க என்னென்ன கோயிலுக்கு போகலாம்னு மட்டும் சொல்லுங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர், ஒரு லக்னம், ஒரு ராசி, இந்த நட்சத்திர கோயில்கள் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கலாம். பொதுவாகவே குலதெய்வம் முதன்மையானது. வரக்கூடிய ஆடி அமாவாசை இல்லையா, நம்மளுக்கு முக்கியமானது இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை என்று நான் சென்ற வருடம் சில இடங்களில் போய் நீராடுங்கன்னு சொன்னேன். மிகப்பெரிய தீர்த்தம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் நீராடினால் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும், பித்ரு தோஷங்கள் விலகும். கங்காதேவி போல் கங்கையில் எப்படி நீராடினா ஒரு புனிதம் ஏற்படுகிறதோ அதே போல் நூபர கங்கை என்று அழைக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய பாதக்கொலுசில் இருந்து வரக்கூடிய நூபர கங்கை பழமுதிர்ச்சோலை, அதாவது அழகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் மகத்தான ஒரு தீர்த்தம். அதில் நம்மளுக்கு பலவிதமான தீமைகள் விலகும். காவேரி நதியில் நாம் நீராடும் பொழுது பல அற்புதமான ஒரு வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நதிகள், ஆறுகள், கடல்கள், இப்படி எல்லா இடங்கள்லையும் ஆடி அமாவாசை என்று நீராடி பித்தர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது பலவிதமான அதிர்ஷ்டங்கள் வரும். இந்த வருஷம் என்ன விசேஷம்னா ஆடி அமாவாசை, அந்த ஆடி அமாவாசையோட குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி ஆடி 18 எல்லாமே சேர்ந்து வருது. இது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதனால குடும்பத்துல 4 பேர் இருந்தா அத்தனை பேத்துக்கும் பொதுவானவர் குலதெய்வம். அத்தனை பேத்துக்கும் பொதுவானவர் குலதெய்வம். ஒரு மனிதன் ஒரு தொழிலில் வெற்றி பெற வேண்டும். நம்ம ஒரு தொழில் செய்யறதுக்கு நம்ம முக்கியமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தொழில் நாம் கண்டிப்பாக விநாயகர் நம்ம வழிபடுறோம். அந்த தொழில் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு முருகனை போய் வழிபடுறோம். அந்த தொழிலில் தொய்வு இல்லாமல் நல்லபடி நடக்கிறதுக்கு குலதெய்வம் மட்டுமல்லாமல் அந்த ஊர் தெய்வம் மாரியம்மன், பத்ரகாளி, துர்கா தேவி, எல்லாத்துக்கும் மேல சிவன் பெருமாள். இது மாதிரி தனித்தனியாக வழிபடுறதை விட ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் அந்த தேதிக்கு உண்டான தெய்வம் முதல் தெய்வம், அதை நம்ம வழிபட்டுக்கலாம். அப்புறம் குலதெய்வத்தை பொதுவாக வழிபட்டுக்கலாம். ஒரு அருமையான விஷயம். குலதெய்வத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப சார் சொன்ன விஷயம் ஒரு குடும்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை நல்லபடியா தொழுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாத்தையுமே போட்டு வாட்டி எடுக்கிற விஷயம் இல்லையா சார்? சோ கண் திருஷ்டிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, இதை பண்ணா நல்லா இருக்கும், அதை பண்ணா நல்லா இருக்கும். சோ பொதுவா ஒரு குடும்பத்தாகட்டும் இல்ல ஒரு சில பேர் அலுவலகம் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் சரி, இந்த கண் திருஷ்டிக்கு என்ன சார் பண்ணலாம்? பொதுவாக கண் திருஷ்டி ஒரு மனிதனை ரொம்பவே பாதிக்கும். கண் திருஷ்டியினால் பல குடும்பத்தில் பல சோதனைகள் இருக்கு. ஞான திருஷ்டியில எப்படி முனிவர்கள் பல விஷயங்களை உணர்ந்து கொள்கிறார்களோ அதே போல் கண் திருஷ்டியின் மூலம் நம்மளுக்கு பலவிதமான தீமைகள் சேர்றதும் நடக்கும். அப்படி கண் திருஷ்டியினால வரக்கூடிய விளைவுகளை போக்குறதுக்கு சாதாரணமான பரிகாரங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இல்லங்களிலும் சுப திருஷ்டி கணபதின்னு சொல்லி அந்த சுப திருஷ்டி கணபதியை அகஸ்தியர் நமக்காக கொடுத்திருக்கார். வீட்டினுடைய வாயிலில், அது தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, முதலில் நம்ம அந்த வண்ணம் பார்க்க வேண்டியது அந்த கண் திருஷ்டி சுப திருஷ்டி கணபதி. அப்புறம் அதுக்கு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள வடக்கு நோக்கி ஒரு சுப திருஷ்டி கணபதி மாட்டணும். இந்த ரெண்டுமே முக்கியமானது. ஏன்னா வீடு நிறைய எங்க போனாலும் ஒரு குண்டா வாங்க வேண்டியது, அண்டா வாங்க வேண்டியது, வாங்கி பரண்ல கட்டி போட்டுப்பாங்க. எதையும் யூஸ் பண்றது இல்லை, யூஸ் பண்ணாம கட்டி போட்டுக்கிறோம்ல. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ஒரு பித்தளை பாத்திரம்னா மங்கி இருக்கு. அந்த பழன்னு மூட்டைக்குள்ளதான் இருக்கும், ஆனா மங்கி இருக்கு. ஏன் மங்கி இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுடைய மூச்சு காத்து, திருஷ்டிகள்,
வீட்டில் இருக்க தீய சக்திகள் இதெல்லாம் வந்து அந்த அதில் படர்ந்துருக்கும். அதனால தான் போகி பண்டிகை அன்னைக்கு அதெல்லாம் எடுத்து உதறி எல்லாத்தையும் வெளியில் போட்டு நான் எல்லாத்தையும் வேலைக்கு உள்ள வைப்போம். அப்போ திருஷ்டிகள் போகக்கூடிய நாள் சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள், அதே மாதிரி தை 1ஆம் தேதிக்கு முதல் நாள். இப்போ வாரம் ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து திருஷ்டிகள் தாக்குது, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய கெடுதல் நடந்துகிட்டே இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை என்று 3 எலுமிச்சை எடுத்துக்கொண்டு துர்கா தேவியின் பாதத்தில் வைத்து பூஜைகள் செய்து அர்ச்சனைகள் செய்து அந்த 3ஐயும் எடுத்து வந்து வீட்டில் ஒரு எலுமிச்சை பீரோவில் வச்சிடணும். ஒரு எலுமிச்சம்பழம் பழத்தை நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சுக்கலாம் குடும்ப மெம்பர்ஸ். ஒரு எலுமிச்சையை கட் பண்ணி அதில் மஞ்சள் சேர்த்து மாவிலையில் வீடு பூரா ஒரு செம்பில் வச்சு தெளிச்சு ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்ல மஞ்சள் தூள் போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சு விட்டு மாவிலையில் எடுத்து அப்படியே வீடு பூரா தெளிச்சிட்டோம்னா அந்த திருஷ்டிகள் பூரா வெளியில் போயிடும். இந்த வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள இருக்கிற அந்த எலுமிச்சை பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா அப்படியே அழுகி போகாது, நீர் கட்டி இருக்கும். அதை எடுத்து வெளியில் போட்டு அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். 4வது வாரம் 5வது வாரம் பார்த்தா அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் காஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அப்ப திருஷ்டி போயிடுச்சு. இது வந்து நேரடியா பாக்குற விஷயம் இல்ல, கண்டிப்பா வந்து இதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது வந்து கண்டிஷ்டிக்கான வழிமுறைகள் நிறைய சார் ரொம்ப சூப்பரான முறையில எல்லா தொழிலையும் பண்ணக்கூடிய மாதிரி சூப்பரா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. எம் ராமசாமிங்க. ராமசாமி சார், எங்க இருந்து பேசுறீங்க? அன்னூருங்க. அன்னூர்ல இருந்து பேசுறீங்களா? சரி, ஓகே. யாருக்காக பார்க்கணும்? நம்மளுக்கு தானுங்க. ஓகே, உங்களுக்கு தான் பார்க்கணும். சொல்லுங்க சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/2/1966. 18/2/1966 கரெக்ட்டா? ஆமாங்க. ஓகே, ரைட். அப்பாவோட பேர் சொல்றீங்களா சார்? எம் மருதாச்சலம். எம் மருதாச்சலம். ஓகே, அம்மாவோட பேர் சொல்லுங்க. மஞ்சம்மாள். மஞ்சம்மாளா? ஆமாங்க. எம்முங்களா? ஆமாங்க. ஓகே, சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க ராமசாமி சார், நம்ம சார் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? உடல் உபாதைகள் வந்து இருந்துட்டே இருக்குது மேடம். உடல் உபாதைகள் இருக்கு, சரி, ஓகே. ஆமாங்க. ஓகே, அதுக்கு வந்து நீங்க கேட்க போறீங்க இல்லீங்களா? தொழில் வந்துங்க பணியால் வந்து தங்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, சரியான ஆள் வந்து அமைய மாட்டேங்கிறாங்களா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். ஆமாங்க. சரி சார், ஓகே. தொழில் பத்தியும் கேட்டிருக்கீங்க, இல்ல உடல் உபாதைகள் பத்தியும் கேட்டிருக்கீங்க இல்லீங்களா? ஆமாங்க மேடம். உங்களுக்கு என்ன வழிமுறைகள் பண்ணலாம், இல்ல நீங்க என்ன ஆலயத்துக்கு போகலாம், இல்ல பெயர்ல வந்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த குறையை வந்து இப்பவே நிறையாக்கி சார் சொல்லிடுவாரு. சரிங்களா? சரிங்க. ஓகே, அடுத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப அன்னூர்ல இருந்து கால் பண்ண ராமசாமி அவரு கேட்டுக்கிற சந்தேகங்களுக்கு இப்பவே சார் வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க. இப்ப டிவி பார்த்துருக்கிற அன்பு நேயர்கள், உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு தாராளமாக கால் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம். சார் ரெடி ஆயிட்டாரு, சொல்லலாமா சார்? 18ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறார். நவ கிரக சேர்க்கையில் செவ்வாய் ஒரு முக்கியமான பங்கு. நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தம், நம்முடைய வீரம், நம்முடைய கோபம், நம்முடைய தாபம், இதெல்லாம் செவ்வாயிலிருந்து உற்பத்தி ஆகிறது. இந்த செவ்வாயானவர் ஆற்றல் மிக்கவர், எப்பொழுதும் துடிப்பான செயல்பாடுகள், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர், போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் செவ்வாய் 9ஆம் எண்ணாகவும் 18ஆம் எண்ணாகவும் 27ஆம் எண்ணாகவும் இந்த எண்கணியத்தில் வந்திருக்கார். அதில் 9ம் 27ம் நிறைய நன்மைகளை செய்யும். இந்த 18ஆம் எண் யுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர், விபத்துக்களை கொடுக்கக்கூடிய நம்பர், உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய நம்பர். அதனால 18ஆம் எண்ணுக்கு வந்து கடும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக அமைஞ்சிருக்கு. அதனால 18 நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ 18ஆம் எண்ணில் பிறந்தாச்சு, நோ ப்ராப்ளம். 18/2/1966 கூட்டி பார்த்தோம்னா 33. 3ஆம் எண், 6ஆம் எண், 9ம் 6ம் சேர்ந்திருக்கிறது. தேவகுரு, அசுரகுரு, மனிதகுரு, 3 6 9 ஒரு யூனிட். இப்போ இந்த 9ம் 6ம் சேர்ந்ததுனால வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே யுத்தமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அனுதினமும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நான் கஷ்டப்பட்டு போராடி
அது இல்லை இது இல்லை அதை போய் பார்க்க இதை போய் பார்க்கன்னு போய் உட்காருவாங்க. ஒரு ஃபேன் போடுவாங்க, கரண்ட் போயிடும். இந்த மாதிரி நிறைய யுத்தத்தை நோக்கி போகக்கூடிய நம்பர் இந்த 9. அதிர்ஷ்டத்தை நோக்கி போகக்கூடிய நம்பர் 6. 6ஆம் எண் அதிர்ஷ்டத்தின் உச்சம், 9ஆம் எண் போராட்டத்தினுடைய உச்சம். அப்ப இந்த 2 எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு நாம் இளம் வயசிலேயே நல்ல பெயரை அணிவித்து விட்டால் அந்த குழந்தைகள் வளமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து விடுவார்கள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ராமசாமிங்கிற பேரு 17, ராமசாமிங்கிற அந்த ஒளி அதிர்வுகள் வந்து 8. இந்த 8ஆம் எண் வந்து சனீஸ்வரன். அந்த 8ஆம் எண் சனீஸ்வரனோட எம் என்ற எழுத்து சேரும் பொழுது 22ஆம் எண். அதுவும் இங்க அருமையான ஒரு நிலையை கொடுக்கல. அதனால இந்த ஜாதகருக்கு இன்னைக்கோட யுத்த வாழ்க்கையிலிருந்து ஒரு முடிவு. ஏஎம் அன்னூர்னால ஏ, எம் வந்து அப்பா பேரு, ஏஎம் போட்டுக்கிட்ட இனிஷியல். ராமசாமி RAA, MASAA, MY பதில் I. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். RAA, MA ராம, SAA, MY பதில் I ராமசாமி. அப்ப எக்ஸ்ட்ரா போட்டு 3 A ட்ரிபிள் ஏ போட்டாச்சு. ட்ரிபிள் ஏனாலே வெற்றி தானே. ஏஎம் அப்ப ஏஎம் போட்டாச்சு, ராமசாமின்னு போட்டாச்சு. இப்ப இந்த ஏஎம் ராமசாமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி அதிர்வுகள் பலவிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல்நிலை, 2வது நம்முடைய தொழில் நிலை, அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கும்போது நமக்கு தரக்கூடிய ஒரு கோஆபரேஷன், நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு நம்மளோட உடன்பாடா இருக்கிறது. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். ஒரு பெயரினுடைய புனிதத்தை தெரிந்து கொண்டால் ஒரு மனிதனுடைய வெற்றியை கைக்குள்ள வந்து நிற்கும். பவளக்கல் வச்சு ஒரு மோதிரம் ரைட் ஹேண்டில் போட்டுக்கணும். அப்பதான் ரத்த சோகை தீரும், ரத்தம் வெளியில வராது. இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்துக்கள், சின்ன சின்ன காயங்களோட, சின்ன சின்ன விபத்துக்களோட, ரண கட்டிகளோட வாழக்கூடிய நம்பர் இந்த 18. இந்த பவளம் அதை காப்பாற்றும். அப்புறம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்று இந்த பெயரை வந்து முழுமையா பயன்படுத்தினாதான் வாழ்க்கையில முழுமையான ஒரு ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கமும் கிடைக்கும். அப்ப ராமசாமி சார் என்ன கோயிலுக்கு சார் போகலாம்? ராமசாமி சார் 9ஆம் நம்பர் இருக்கனால மாதம் மாதம் பழனி சென்று முருகனை வழிபடலாம். 6ஆம் நம்பர் சுக்கிரனுடைய ஆலயமா இருக்கனால வருடம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாயகி வழிபடலாம். 6ஆம் எண்ணில் பிறந்த விதியனாக இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபடலாம். இந்த மாதிரி லட்சுமி தேவி வழிபடுறது, 9ஆம் எண்ணுக்கு உண்டான செவ்வாய் பத்ரகாளி வழிபடுவது, 9ஆம் எண்ணுக்கு அதிபதியான பழனி முருகனை வழிபடுவது, வைத்தீஸ்வரன் கோயில் சென்று ஈசனை வழிபடுவது, அங்கிருக்கும் முத்துக்குமாரசாமி வழிபடுவது, இதெல்லாம் இவருக்கு எப்பயுமே பொருந்தும். ஓகே சார், அருமையான முறையில சார் சொன்னாரு. எனக்கு வந்து ஒர்க்கும் சரியா இல்ல, ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து டோட்டலா இன்னைக்கோட வந்து லைஃப் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அருமையான பெயர் மாற்றம் வந்து அமைச்சு கொடுத்தாச்சு. சார் சொன்ன மாதிரியே வந்து நீங்களும் ஆலய வழிபாடு வந்து தொடர்ந்து பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். சார் நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, 3 மனிதர்கள் வந்து 3 வகைப்படும். தேவகுணம், அசுரகுணம், மனித குணம் சொன்னீங்க. அது வந்து எதனால அந்த ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு அந்த குணம் வருது சார்? தேவகுரு, அசுரகுரு, மனித குருங்கிறது இப்ப 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு தேவகுரு, 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மனித குரு 9, 6ஆம் எண்ணில் பிறந்தவர் அசுரகுரு. அசுரர்களுக்கு நாயகன் சுக்கராச்சாரியார், தேவர்களுக்கு நாயகன் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், குருமூர்த்தி. அந்த குருமூர்த்தி நமக்கு முக்கியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர். செவ்வாயானவர் மங்களம், மனித பூமிக்கு அவர் குரு. அந்த குருவுக்கு நாயகன் சுப்பிரமணியன் வச்சிருக்கோம், மனித குரு. ஆனால் இந்த 3 பேர் சேர்றப்ப விசேஷம் அதிகமா இருக்கும். 3, 6, 9 ஒரு விசேஷமான எண். 3, 6, 9 சேர்ந்தால் அந்த மனிதர்கள் மகத்தான ஒரு வெற்றி அடைவார்கள். அருமை. ஆனா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் சார், என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அசுர குணம் இருக்கு ஒரு பொண்ணுக்கு, தேவகுணம் தேவகுணம் இருக்கு, தேவகணம் குணம். சரி, ஓகே. அது வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ராட்சசகணம், தேவகணம். ஆமா, தேவகணம் சொல்ல மானுசகணம், 3 கணங்கள் இருக்கு. இப்போ ஒரு பெண் ராட்சசகணம்னு வச்சுக்கலாம், அந்த ஆண் தேவகணமா இருந்தா ஒண்ணும் வேண்டியதில்லை, சரணம்ங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிக்கணும்.
சரி, ஓகே. நான் இப்போ ஒரு அடிக்க போறேன் சரணம், ஓகே. நீ செய்யறதெல்லாம் தப்பு சரணம், சரணம் பாடிட்டே போயிட்டா வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. இது ராட்சச கணம். கணவன் ராட்சச கணமா இருந்து மனைவி தேவகணமா இருந்து படாத பாடு படிச்சிருவாரு. மனைவி கஷ்டப்படுவாங்க. மனைவி கஷ்டப்படுவாங்க. பொருத்தம் பார்க்குறப்ப அந்த ராட்சச கணம் அது ஒரு பொருத்தங்கள ஒண்ணு. அதுக்கு தகுந்த மாதிரி மாகேந்திரம், 7வது வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, இதையெல்லாம் பார்த்து நம்ம திருமணம் செய்யறப்ப எப்ப பார்த்தாலும் 50 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. வயசே 75 இருக்கும். இப்படியே தாங்க சார் சின்ன வயசுல இருந்து நான் திருமணம் பண்ணதுல இருந்து எனக்கு அவருக்கு இப்படிதாங்க சொத்தே போகாது. ஆனா நாங்க வாழ்ந்துருக்கிறோம், கடமைக்காக வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு மன வேதனை கொட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆண், என் மனைவி இப்படிலாம் எனக்கு கொடுமைப்படுத்துறேன் சார், அதுதான் நான் வந்து இந்த மனைவி வெறுக்கல, நேசிக்கிறேன். அது மனித பண்பு. இந்த மனித பண்புங்கிறது கணவன் மனைவிகளுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள நிறைய விட்டு கொடுக்கணும். நிறைய விட்டு கொடுக்கறப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த ஈர்ப்பு சக்தி மூலம் பலன் அடையக்கூடியது யாருன்னா குழந்தைகள். அப்ப அந்த குழந்தைகளை நம்ம செழிப்பா வளர்க்க முடியும். அந்த குழந்தைகள் இந்த உலகத்துக்கு பயன்படும். இப்படி பொதுவாகவே ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல். அதை பற்றி நம்ம நிறைய பேசணும். 3 முடிச்சு போடுறப்ப அந்த 3 முடிச்சு பிரம்மா, விஷ்ணு, சிவன். 3 முடிச்சுன்னு போறதே அதுதானே. 3 முடிச்சு போறது வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனையும் நினைச்சு நம்ம போறோம். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. 9 திரியினுடைய அந்த 9 திரிக்கு என்ன இருக்குன்னு சொல்றேன். அதாவது நிறைய விஷயங்கள் அது போயிட்டே இருக்கு. ஆரம்பிச்சோம்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொருத்தம் பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு அருமையான ஜாதகம் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பல நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நல்லபடியா முறைப்படி ஜாதகம் தெரிந்த மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அருமையான வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும். இன்னமும் சொல்கிறேன், சொல்லுங்க சார். ரொம்ப மோசமான ஒரு மனநிலை பரவி இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அது குரு பார்க்குது, செவ்வாய் தோஷ நிவர்த்திங்கிறது வேற. அது செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான சொல்றோம். ரிஷப லக்னம், ரிஷப ராசி, துலா லக்னம், துலாம் ராசியில் பிறந்திருந்தால் கடத்திர தோஷம். கடத்திர தோஷம்னா அது ஒரு பெரிய தோஷம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இது இயற்கையான ஒரு சொல். அப்ப கடத்திர தோஷம்னா அது தகுந்த மாதிரி மன வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்ப மீனத்தில் ராகு, கன்னியில் கேது. இந்த ராகு கேதுகள் நேருக்கு நேர் பார்க்கறாங்க. எல்லா ஜாதகத்திலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மீனத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கிரகங்கள் இருக்குது. வெளியில ஒரு கிரகம் கூட இல்லை. இத காலசர்ப யோகம்னு சொல்றோம். இதுக்குள்ள எல்லா கிரகம் வெளியில் இருந்துச்சுனாலும் அது அதிர்ஷ்டம் தான். ராகு கேதுகள் பிடியிலே இல்லாம வெளியில் இருக்குது, அல்லது ராகு கேதுகளுடைய பிடியில் வந்து உள்ள இருக்குது. அப்ப 2 பாம்புகளுக்கு இடையே அந்த நிலை இருக்கிறது. இது இயற்கை. இந்த மாதிரி ஜாதகத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இப்ப குரு பகவான் 4வது வீட்டுல, ராகுல இருந்து 4வது வீட்டுல மிதனத்துல இருந்து அவர் பார்வை படுற இடம் விசேஷமாயிடும். கிரகங்களுடைய பார்வை நமக்கு நன்மைகளை கிடைக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தை ஆராய்வு செய்யும் பொழுது உலகம் உய்ய முருகன் பிறக்கிறார். இந்த சத்திரியன் எப்படி வாழணும், மக்கள் எப்படி வாழணுக்கா ராமச்சந்திரமூர்த்தி பிறக்கிறார். அதே மாதிரி துரியோதனன் பிறந்த உடனே அந்த ஜாதகத்தை பார்க்கிறார் விதுரன். சனியினுடைய அம்சம் துரியோதனன். இந்த குழந்தையை உடனே கொண்டு விடுங்கன்னு அப்பாடு சொல்றார். பிள்ளை பாசம் திருதராஷ்டிரனுக்கு, அதனால கொல்லல. இந்த குழந்தையை கொல்லவில்லை என்றால் இந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும். துரியோதனை கொல்ல சொல்லி சொல்றார். ஆமா, ஏன்னா சனியினுடைய அம்சமா அந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்ப குழந்தையிலேயே கொண்டுடலாம், இந்த நாட்டையும் வம்சத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி அது உண்மையா நடந்தது. அது உண்மையா நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எண்களினுடைய ஆதிக்கம், ஜோதிடத்தினுடைய ஆதிக்கம், இதெல்லாம் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப காலசர்ப யோகம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம சொல்றோம். இந்த எங்க ஜாதகத்துலங்க ராகு தோஷம் இருக்கு. ராகு தோஷம் இருந்தா சொல்லுங்க. இது ஒரு அடிப்படையான அடிமுட்டாள்தனமான ஒரு பேச்சு. நான் இதுக்கு மேல சொல்ல முடியாது.
ஏன்னா ஒரு நல்ல ஜாதகம் வரும், அவங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோஷம் இருக்குங்க, காலசர்ப தோஷம் இருக்கு, சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க. ராகுகே தோஷம் இருக்கு அப்படிங்காங்க. பட் ராகுகே தோஷம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தனஸ்தானத்தில் கேது நின்றால் என்ன வரும், சுகஸ்தானத்தில் நின்றால் என்ன வரும், பாக்கியஸ்தானத்தில் நின்றால் என்ன வரும், கடத்திரஸ்தானத்தில் நின்றால் என்ன வரும்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ராகு கேதுக்கள் இயற்கையாகவே ஒரு ஜாதகத்தில் இருக்கும். வராகமிகிற அந்த 2 கிரகத்துக்கு நமக்கு தொடர்பு உண்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். அப்ப அந்த 2 கிரகங்கள் நம்ம அந்த பொட்டியில போடுறோம். அப்படி பொட்டியில் போட்டுக்கிட்டு இது காலசர்ப்ப தோஷம் உள்ள ஒரு பண்ணத்தான் பார்க்கணும். ஒரு இந்த மாதிரி ஒரு சொல்றது வந்து ஏத்துக்கவே முடியாது. ஈஸியா பெற்றோர்கள் வந்து நல்ல ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என் குழந்தைக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ராகு கேது தோஷம்னு ஒன்று கிடையாது. இல்லாத ஒன்று பேசாதீங்க. புதுசா உங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உங்க குழந்தைங்க வாழ்க்கை கெடுத்துக்கூடாது. நமக்கு அதான் வருத்தம். இவங்க பண்ற ஒரு அறிவில்லாத ஒரு தனத்தினால குழந்தைகளுடைய வாழ்க்கை கெடுது. நல்ல ஜாதத்துல விட்டுட்டு ராகு கேது தோஷம் ஆமா சார், கண்டிப்பா. இன்னொரு பொது கேள்வியும் இருக்கு சார். என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து 4 பேர் இருக்காங்க, இல்ல பையனாகட்டும் இல்ல பொண்ணுங்க இருக்காங்க. சோ திதி கொடுக்கறது அப்படிங்கும் போது மூத்த மகன் கொடுக்கறது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா சொல்லுவாங்க. இன்கேஸ் மூத்த மகன் கொடுக்கல, இல்ல வந்து அவர் பொறுப்பு இல்லாம இருக்காரு அப்படிங்கும் போது, இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொடுக்கலாமா, இல்ல 2வது 3வது பையன் அப்படி தரலாமா, இல்ல எப்படி சார்? அது முறை பத்தி சொல்லுங்க. பொதுவா வந்து சேர்ந்து கொடுக்கணும். முறை. ஓகே சார். தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைய மகன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. தலைமகனுக்கு வந்து தாய்க்கு வந்து தலைமகன் தான் கொடுக்கணும், தந்தைக்கு இளைய மகன் கொடுக்கணும். மற்றவங்கள கொடுக்கக்கூடாது இல்லை, கொடுக்கலாம். அதாவது புராண காலத்திலிருந்தே நம்மளுக்கு பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. பல விஷயங்கள் அப்படிங்கிறப்ப அழகான ஒரு கதை. இந்த கதை சொன்னதான் அது மனசுல நல்ல பதி. அப்ப அப்படி நம்ம எல்லா நேர்களும் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரே ஒரு காலரை பார்த்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். தொடர்ந்து பேசலாம் அன்பு நேர்களே. எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஜி ரவிக்குமாருங்க. ஜி ரவிக்குமார் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சரி, ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ரவிக்குமார் சார். 7/2/1982. 1982. சரிங்களா? ஓகே ரவிக்குமார் சார், அப்பாவோட பேர் சொல்லுங்க. அப்பா பேரு கே குருசாமி. குருசாமி சார். ஓகே, அம்மாவோட பேர் சொல்லுங்க. அம்மா பேரு ஜி பத்மினி. பத்மினி. ஓகே ரைட். ரவிக்குமார் சார், இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பாத்திருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா. நன்றி. ஓகே ரவிக்குமார் சார், என்ன கேள்வி கேட்கணும் நம்ம சார் கிட்ட? நீங்க வந்து எல்லா டீடைலும் கொடுத்துட்டீங்க, என்ன கேள்வி வேணும்? ஃபர்ஸ்ட் திருமணமாகி கொஞ்சம் விவாகரத்து ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆமாங்க. இப்ப 2வது ஒரு 4 வருஷமா தலைவலிக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, 2வது திருமணம் பத்தி உங்களுக்கு கேட்கணும் இல்லீங்களா? ஆமாங்க. ஐட்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, திருமண வாழ்க்கையை பத்தி பத்மாவதி சார், பத்மினி. ஓகே, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான விடை வந்து நம்ம சார் அருமையான முறையில இப்ப சொல்லிடுவாரு. சோ அதுக்கு முன்னாடி டிவி பார்த்துருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து நீங்களும் சார் கிட்ட பேசணும் அப்படின்னு போன் எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. லைன் பிஸியா இருந்திருக்கலாம், கேஸ் பேச முடியாம இருந்திருக்கலாம். கோவப்படாம, டென்ஷன் ஆகாம, அதுக்கு ஆல்ரெடி சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டிவி பார்த்துருக்கீங்க இல்லையா, டிவி ஸ்கிரீன்ல கீழே பார்த்துட்டீங்கன்னா நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஆகிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நீங்க நேரடியா வரலாம். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அழகான முறையில் இதுதான் தீர்வுங்கிறத சார் சொல்லிடுவாரு. ஸோ அலுவலகம் பத்தியும் சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம், சென்னை மற்றும் திருப்பூர். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, நீங்க அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தாராளமா வந்து நேரடியா பாத்துக்கலாம். ஸோ இந்த நேர்ல கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நேர்ல நிகழ்ச்சி நம்பர் இப்போ வியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ கால் பண்ணும்போது இன்னைக்கே வந்து உங்களுடைய தலையெழுத்தை சேஞ்ச் பண்ற மாதிரி அழகான முறையில் இந்த எண்கணித முறைப்படி பெயர் மாற்றமும் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப ரவிக்குமார் சாருக்கான பெயர் மாற்றம் சொல்லுங்க சார். 7ஆம் நம்பர் கேதுவோட சாரம். நிறைய எபிசோடுகளில் இந்த 7ஆம் நம்பர் பத்தி நான் பேசியிருக்கிறோம். 7, 16, 25 ஒரு முக்கியமான எண்கள். பாவ கிரகங்கள் முழுவதும் நமக்கு தீமைகள் செய்வதில்லை. பாவ கிரகங்கள் முழுவதும் நமக்கு நன்மைகள் முழுசா செய்யறதில்லை. அதை அனுசரிச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும்.
அறிவில் சிறந்த மனிதர்னா அவங்களுக்கு 7 சம்பந்தப்பட்டிருக்கும், அங்க கேது இருப்பார். ஆற்றல் மிக்க மனிதர் அப்படின்னா அங்க 7 இருப்பார். பலவிதமான விஷயங்களும் ஒரு அவார்டு வாங்குறாங்கன்னா அங்க 7 இருப்பார். பப்ளிக்ல ஒரு டான்சர், ஒரு சிங்கர், ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு பலவிதமான பொறியியல் துறைகள் வல்லுநர்கள், பல முன்னணியில் இருக்கக்கூடியவங்களும் 7ல் வந்து பேசலாம். இது மாதிரி 7ல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 7, 16, 25 நம்ம சில எண்கணிதத்தில் நான் சில வார்த்தைகளை சேர்த்திருக்கிறேன். மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை. மன வாழ்க்கையில கடும் சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு என்ன காரணம்னா 7ங்கிற கேதுவோட சாரம். இந்த கேதுவோட சாரம் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயங்களை கொடுக்கிறது. 7 and 2 ரொம்ப கவனிக்கணும். 7ல் பிறந்து கூட்டி எண் 2ஆக இருந்து பெயர் அமையாவிட்டால் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் 2 திருமணம், பெண்ணாக இருந்தாலும் 2 திருமணம். இது நான் பல வழிகளில் நான் சொல்லியிருக்கிறேன். இங்க 7 and 2 ஒவ்வாமை நம்ம அழகாக வழி நடத்திட்டு போறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சாந்தமான குணம், எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருப்பாங்க, எல்லா விஷயங்களிலும் தெளிவா இருப்பாங்க. அந்த மனைவிங்கிற விஷயத்தில் பார்க்குறப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். ஒரு பெண் பக்குவம் அடைகிறதுக்கு சில காலங்கள் ஆகும். அந்த பெண் பக்குவம் அடைஞ்சு இந்த குடும்பத்தோட மெர்ச்சாகிறதுக்கு நம்ம ஒரு வாடகை வீட்டு போனா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றுச்சூழல், ஒரு வண்டி வாகனங்கள் போறது, வழித்தடங்கள் வாங்குறது கொஞ்ச நாள் ஆகும். பிறந்த வீட்டுல இருந்து வந்த உடனே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. அந்த காலகட்டங்களில் அந்த குடும்பத்துக்கு பெற்றோர்கள் நிறைய அறிவுரை சொல்லி, இதுதான் உன்னுடைய வீடு, இனிமேல் அங்கே என்ன நடந்தாலும் நீ அப்படி அடங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்த பெண்கள் வாங்க. இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டாங்க. டிவோர்ஸ் படித்த பெண்கள்ல பாதி பேர் படித்தவங்க, 90% டிவோர்ஸ் போகிறவங்க. காரணம் தன்னம்பிக்கை, தனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் எது வேணாலும் செஞ்சுக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. 7ஆம் எண்ணில் பிறந்தால்தான் இந்த சோதனை. மற்ற எண்களில் பிறந்தால் பரவாயில்லைன்னா கண்டிப்பாக பிறவி எண்லையோ, விதி எண்லையோ, பெயர்லையோ, திருமண தேதியிலையோ எந்தையாவது ஒரு இடத்துல 7 இருந்தால்தான் அந்த டிவோர்ஸ் லைஃபுக்கு போகும். இப்போ ரவிக்குமாரும் 7, ரவிக்குமார்லையும் 25, ஜி ரவிக்குமார்னா 28. 28ஆம் நம்பர்ல மன வாழ்க்கையில் வந்து பாதிப்புகள், மன வாழ்க்கையில் தீமைகள், அது 28னுடைய ஒரு நிலை. அப்போ இதெல்லாம் நம்ம சேர்ந்து பார்த்தோம்னா எண்கணிதத்தில் பல அற்புதமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. எண்கணிதத்தில் பல அற்புதமான சக்தி மறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க அம்மா பேர் போகிறோம், ஜிபி, ஜிபி ரவிக்குமார், RAVIE ஒரு இ போட்டுக்கிட்டோம். ரவியில் வந்து ஒரு இ சேர்த்திட்டேன். ரவிக்குமார் வந்து இப்போ குருவாயிட்டார். ஜிபி ரவிக்குமார் வந்து 41, ஒரு பெரிய நம்பருக்குள்ள வந்தாச்சு. வைடூரியம், மரகத பச்சை வச்சு ஒரு மோதிரங்கள் போட்டுக்கலாம். பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் 41. அதனால தான் நான் எந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தாலும், நான் நிறைய சொன்னது உதாரணம், இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 7ஆம் எண்ணில் திருமணம் செய்தால், 7ஆம் எண்ணில் பிறந்தால் 7ஆம் எண்ணில் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி சொல்றோம். காரணம் இந்த டிவோர்ஸ் லைஃப்பில் போய் முடியுது. 5ல் திருமணம் செய்தால் வாரிசு போராட்டங்களை கொடுக்கிறது. 8ல் திருமணம் செய்தால் விபத்துக்களை கொடுக்கிறது. நாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை பல வருடங்களாக பல மனிதர்களை பார்த்து, பல சம்பவங்களை பார்த்து, பல செய்தித்தாள்கள் மூலமாக பார்த்து, பலவற்றை நாம் நைட் அண்ட் டே வந்து அனலைஸ் பண்ணி தான் இது வந்து ஒரு பெருமைக்காகவோ எனக்கு ஒரு புகழ் வரணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். மனித குலம் இதை தெரிந்து கொண்டு நல்ல திருமண நாளை தேர்ந்தெடுத்து அவர்கள் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை சமயவர்த்தம்மாள் நமக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இதை செய்யணும். இதை விட்டு பஞ்சாங்கத்தில் 7ஆம் எண்ணில் முகூர்த்தம் கொடுத்திருக்குது, பஞ்சாங்கத்தில் 8ஆம் எண்ணில் முகூர்த்தம் கொடுத்திருக்குது. காலங்காலமாக சில விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் வந்து திதி, வாரம், நட்சத்திரத்தை எல்லாம் வச்சு ஒரு நல்ல முகூர்த்த நாளை கொடுக்கிறார்கள். அவர்கள் ஆங்கில தேதிகளை ஒரு பிராக்கெட்டில் போடுவார்கள். அதேபோல் நீங்களும் ஆங்கில தேதி மறந்துவிட்டு தமிழ் தேதியில் இருக்கிற அந்த திதி, அந்த நட்சத்திரம் மறுநாளே திருமண தேதி கொண்டாடுகிறவர்கள் இல்லை. எதை இந்த ஆண்டு பார்க்கவில்லையோ வாழ்நாள் முழுசும் என்ன பார்த்தீங்களோ அதை தூக்கி போட்டுறீங்க.
அந்த திதியோ அந்த நட்சத்திரமோ அந்த சுக்கிரபட்சமோ அந்த ராசியோ அந்த நம்ம லக்னமோ கிடையாது. அடுத்த வருஷம் எல்லாம் தூக்கி போட்டு எதை பார்க்கலையோ வெட்டிங் டேட், முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப வெட்டிங் டேட்டை கொண்டாடுறோம். அப்ப வெட்டிங் டேட்டை குறிக்கிறப்ப நல்லதா ஏன் குறிக்கிறதுடா? சில பேர்த்துக்கு எண்கணிதம் அதுல இந்த ஏழெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நல்ல முகூர்த்தம் இருந்தா சரி. அனுபவிப்பது யார்? தம்பதிகள். அதை மறந்துவிட்டு அது ஒரு ஈகோ பார்த்துக்கிட்டு பஞ்சாங்கத்தில் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. பஞ்சாங்கம் அந்த காலத்துல ஆங்கிலத்தில் இல்லை தேதி. இப்ப நம்ம ஆங்கிலத்தில் எல்லாமே பயன்படுத்துறோம். ஆங்கிலத்தில் பயன்படுத்துவதால் இப்ப 7ஆம் எண்ணில் திருமணம் செய்தால் அவர்களுக்கு 7ஆம் எண்ணில் குழந்தைகள் பிறக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நமக்கு பலவிதமான விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பெரியவங்க. அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் உண்டு. இந்த ஜாதகருக்கு ஜி.பி. ரவிக்குமார் ஒரு அற்புதமான RAVIE இந்த பெயரை வைத்துக்கொண்டு இன்னொரு திருமணம் செய்தாலும் நிற்காது. அதுக்கு அந்த பொண்ணு பரவாயில்லன்னு நினைப்பார். இப்படி பல திருமணங்கள் செய்து கொண்டு போறது தப்பல்லவா? எது நம்மளுக்கு ஒத்து வருமோ, எது நம்மளுக்கு சரியாக முறையில் வருமோ அது வரணும். அப்படின்னா நம்முடைய பெயர் வலிமையா இருக்கணும். நாம் பிறந்த தேதி என்பது கடவுள் கொடுப்பது. சார், அந்த காலத்துல நார்மல் டெலிவரி, இந்த காலத்துல சிசேரியன் பேபி, இது எப்படி சாஸ்திரம் எல்லாம் ஒத்து வரும்? சரி, 7ஆவது மாசமே குழந்தை எடுத்துடலாம், முடியுமா? முடியாது. 15 மாசம் வச்சிருக்கலாமே, முடியாது. அந்த வாரங்கள் 34 to 37 வீக்ஸ், அப்படியா? இந்த வீக்ஸ்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு ஒரு விதி எழுதியாச்சு. அதுல நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறப்ப சிசேரியன் பண்றோம். இந்த குழந்தை உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பேரு, உங்களுடைய பெயரன், உங்களுடைய இன்ஷியல் வரக்கூடிய பெயருடைய பாதி பெயர் கூப்பிடுறது, இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த குழந்தை பிறக்குமே ஒழிய திடீரென்று உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேதியில் அது பிறக்காது. 3ஆம் எண்ணுக்கு 6ஆம் எண் பகை. 3ஆம் எண்ணில் பிறந்தவருக்கு பெரும்பாலும் 6ஆம் எண் கணவனோ 6ஆம் எண் மனைவியோ அமையும். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் எண் அமையும். சில நேரங்களில் சந்திரமங்கல யோகமாக ஒத்து போய்விடும். சில நேரங்களில் நேர் எதிர்மறையா பிரிஞ்சிடும். இந்த மாதிரி எண்களை கொஞ்சம் கவனமாக ஆழமாக சிந்தித்து மேஜிக், அந்த மேஜிக் மாதிரி தீப்பெட்டி குச்சி எடுத்து வெளியில் வச்சுட்டா ஒன்றாகாது. 10 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஒரே ஒரு வரைச்சா இருக்கு. தெரியும். சோ அந்த அளவு எண்கணிதம் நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல சார்? ஓகே, அதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு செல்ல குழந்தை வருது அப்படிங்கும்போது ஆரம்பத்துல இந்த இவ்வளோ அளவுக்கு போய் பிரச்சனை எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ என்ன பண்றது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நம்ம வீட்டுக்கு ஒரு செல்ல குழந்தை வரும்போது அருமையான முறையில் எண்கணித முறைப்படி பெயர் வச்சுக்கிறது ஒரு அருமையான விஷயம்ங்கிறத சார் சொல்லிடாரு. தொடர்ந்து பேசுவோம் அன்பு நேயர்களே. இப்ப நம்ம விஷயம் பேச போற அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. எஸ் விநாயகமூர்த்தி மேடம். மூர்த்தி மட்டும் கரெக்டா இன்னொரு முறை சொல்லுங்க. எஸ் விநாயகமூர்த்தி. விநாயகமூர்த்தி சார். ஆமா. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க சார்? வெள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வெள்ளூருங்களா? ஓகே, ரைட். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 1/5. ஓகே, 1/5 1986. 1986. சொல்லுங்க விநாயகமூர்த்தி சார், அப்பாவோட பேர் சொல்லுங்க. ஜே சாமு. சாமுங்களா? ஆமா, ஜே சாமு. ஜே சாமு. ஓகே, அம்மாவோட பேர் சொல்லுங்க. யசோதா. யசோதா. ஓகே, ரைட். சொல்லுங்க சார், நீங்க நம்ம சார் கிட்ட விநாயகமூர்த்தி சார் என்ன கேள்வி கேட்க போறீங்க? வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கு மேடம், இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க மேடம். சார் கண்டிப்பா சொல்லுவார். ரொம்ப போராட்டமா இருக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சார் கண்டிப்பா தீர்வு சொல்லுவாரு, சரிங்களா? சரி மேடம். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சோ இப்போ வெள்ளூர்ல இருந்து கால் பண்ணிருக்கிற விநாயகமூர்த்தி அப்படிங்கிற சாருக்கு ஆனா தீர்வு இப்ப நம்ம சார் சொல்லுவாரு. ஆனா இப்ப டிவி பாத்தீங்க இல்லையா? சோ உங்களுக்கும் நிரந்தர தீர்வுகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
இந்த நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். எதுக்காக சொல்றோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேர் வச்சிருப்பாங்க. சோ நம்ம ஒரு விஷயங்கள் கேள்விப்படும் போதும் இல்ல அனுபவபூர்வமா நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போதும் நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமோ, நம்ம பேருக்கும் வந்து நம்ம பிறந்த எண் வந்து சூட் ஆகாம இருக்குமோ, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குமோங்கிற நிறைய குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு இவ்வளோ மனக்குழப்பம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த லைவ் ஷோக்கு தாராளமா கால் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாம லைன் கிடைக்கல அப்படின்னாலும் ஓகே, இல்ல நம்ம சார் கிட்ட பர்சனலா பேசணும் அப்படின்னாலும் சரி. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது மீடியால வந்து எல்லா விஷயங்களும் பப்ளிக்கா வந்து பேச முடியாது. ஸோ உங்க குடும்ப விஷயமா இருக்கலாம், அது வந்து எதுக்கு மீடியா மூலியமா சொல்லணும், நான் வந்து நேரடியாக ஆஃபீஸ்ல பாத்துக்கங்க அப்படின்னா யூர் மோஸ்ட் வெல்கம். ஸோ நீங்க தாராளமா வரலாம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவா மொபைல கூட ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நேரடியா வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது குறுகிய காலகட்டத்தில் நிரந்தர தீர்வுகள் நிச்சயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படிங்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, காலேஜ் போகுது, நெக்ஸ்ட் அவங்க ஜாப் போறாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்றாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்ல ஒவ்வொரு முறையும் வந்து அந்த குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம பேபி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எண்கணித முறைப்படி பெயர் வச்சீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஸோ இப்போ விநாயகமூர்த்தி சாருக்கான பெயர் மாற்றம் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. மே மாதம் 1ஆம் தேதி சூரியன் நல்ல உச்ச டிகிரியில் இருப்பார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரியன் வந்து கிரகங்களின் தலைவர். அவர் இல்லைன்னா எந்த விதமான ஒளி அதிர்வுகளும் இருக்காது. சூரியன் இருந்தாதான் எல்லாமே ஒளி, அவர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்போ 1ஆம் எண் அக்னியா இருக்கப்ப பிறந்திருக்காரு. அந்த அக்னி நட்சத்திரத்தில், அக்னி நட்சத்திரம்னா 4 நாள் இருக்குது, 1 and 3 நல்ல காம்பினேஷன்ல பிறந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு அதிர்வு அலைகள் அங்க இருக்குது. இதுல விநாயகமூர்த்தி அந்த பெயருக்குள்ள நிறைய யுத்தம், போராட்டம், சிக்கல், தடுமாற்றம். எப்படா இந்த சுமைகளை இறக்கி வைப்போம், எப்ப இந்த சுமைகள் இருந்து நம்மளுக்கு விடுதலை. படிக்கிற காலத்துல நல்லா படிச்சோம், பெருசா சைன் ஆகலாம். தொழில் செய்யற நேரத்தில் நல்லா தொழில் செஞ்சோம், ஏதாவது ஒரு தடைகள், திருமண தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்பர் நாம் பிறந்திருக்கிறோம் 1 and 3ல. ஆனால் எதுவுமே தடை. அப்ப இந்த தடைகள் நீங்க என்ன வழி, அதான் எண்கணிதம். அப்ப இந்த தடைகள் வந்து நம்ம வெளியில வரணும். அப்ப வெளியில வர்றதுக்கு நமக்கு என்ன வழி இருக்குன்னா, எண்கணிதம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வழிகாட்டுதல். எப்படி வழிகாட்டுதல்? விஎஸ் போட்டுக்கிறோம். விஎஸ் போட்டோன்னு அது நம்பர் 9 வந்துடுது. விஎஸ்குள்ள 9ஆம் நம்பர் வந்துடுது. அது பெரிய வாழ்க்கை அது கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பவர் கொடுத்துருது, அதுக்கு உண்டான ஒரு ஆற்றலும் கிடைச்சிருது. விஎஸ் போட்டு மூர்த்தியில ஒரு ஆர் போட்டுக்கிட்டோம். விநாயகமூர்த்தி, VINAYAKA விநாயக மூர்த்தி, MOORTHI ஒரு ஆறு அங்க சொல்லி இருக்கிறோம். அப்ப விஎஸ் போட்ட உடனே ஒரு அற்புதமான ஒளி கிடைச்சிருச்சு. இந்த ஜாதகருக்கு அர்ஜுனுடைய காண்டீபம் கிடைச்சிருக்கு. இதுவரை இருந்து வந்த பெயர் அது ஒரு ரூட் போட்டு போயிட்டே இருக்கு. அவனுடைய முடிவு வந்து மைனஸ். விதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ரூட் போறார், நம்ம அந்த ரூட் பக்கம் போறதில்லை. 1ஆம் நம்பர் எப்படியாவது உங்களை மேல் நோக்கி இருக்குன்னு நினைக்குது. ஆனா இந்த பெயரானது அந்த மேல் நோக்கி போறதுக்கு வலிமை இல்லாம இருக்கு. இப்படி முன்னுக்கு பின் முரணான வாழ்க்கை. பிளானிங், சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல ஒரு பிளானிங்கோட வாழ்க்கையை நடத்தி கொண்டால் நிச்சயமாக அந்த லட்சிய பாதையில் நம்ம ஜெயிச்சிருவோம். திட்டம் இல்லாத வாழ்க்கை, பயணம் வழிமாறி போகும்பார். நம்முடைய பயணங்கள் வழிமாறி போகும். வழிமாறி போனா அங்க ஆபத்தான இருக்கும். நீர் இருக்கலாம், நெருப்பு இருக்கலாம், அந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கலாம். அப்ப அந்த ஆபத்துக்களை எல்லாம் கடையெடுத்து விஎஸ் விநாயகமூர்த்தி இன்னைக்கு உருவாக்கியாச்சு. ஒரு பெஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரின் மூலம் இந்த ஜாதகருக்கு ஒளி வடிவமான எதிர்காலம். சில நேரங்களில் பார்த்தோம்னா புத்தகங்களை பார்த்து கொண்டு 1ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறோம், கூட்டி எண் 3, மே மாசம் பிறந்திருக்கு அக்னியில். அவர்களுக்கு 1ஆம் எண்ணில் பெயரின் வைப்பார்கள் குழந்தைகளுக்கு. அப்படி வைக்க கூடாது. அப்படி வைத்தால் உடல் முழுவதும் ஒரு அக்னி, ஒரு ஹீட் பரவி.
அந்த ஹீட்னால குழந்தைக்கு நோய் தன்மைகள் ஏற்படும். அளவு கடந்த ஹீட்னால குழந்தை பாதிக்கும். பலவிதமான இடையூறுகள் கொடுக்கும். ஆச்சரியப்படுவீர்கள், எந்த நேரம் வேர்த்துக்கிட்டு எந்த நேரம் உடம்பு ஹீட்டாக இருக்கும், அப்படியே கூலிங் வாட்டர் குடிச்சிட்டே இருப்பாங்க. பெயர் மாற்றம் செய்து 60 நாள் கழிச்சு சொல்லுவாங்க, நான் ஆச்சரியப்படுகிறேன், என் கை நான் தொட்டு பார்த்தேன் சார், எனக்கு ஜில்லுன்னு தெரியுது. நார்மல் பாடியா இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து வேர்த்து கொட்டல ஹீட்டாவே இருக்கும். எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த உள்ளங்கை வந்து நீர் இருக்கும், எந்த நேரமும் நீர் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கூட இந்த பெயரை நாம் கரெக்டாக எழுதி கரெக்டான ஒரு தீர்வை ஏற்படுத்தி விட்டான். ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் ஒரு மேக்னெட்டிக் பவர். என்னும் எழுத்தும் கண்ணென தரும். எப்படி ஒரு மனித உலகில் கண் எப்படி ஒரு முக்கியமான விஷயமோ அந்த கண் போன்றது. அதுல நம்ம பார்க்கிற இந்த பார்வைகள் இதெல்லாம் சாதாரணமான திருஷ்டி. ஆனால் முனிவர்கள் பார்ப்பது ஞான திருஷ்டி. முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். அவர்கள் இந்த எண்ணெயும் எழுத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பல அரிய பொக்கிஷங்களை இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலம் நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஆகும். அதனாலதான் திரும்ப 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 சொல்லி, எண்கணிதம் ஒரு மனிதனுக்கு பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பலவிதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அந்த பாக்கியத்தை இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கார். விநாயகமூர்த்தி, விநாயகமூர்த்தி ஆண்டவர் ஒரு வி போட்ட உடனே 57 பிளஸ் ஒரு R போட்ட உடனே 59, ஒரு பெரிய நம்பர் 59. எண்கணிதத்தில் 23, 14, 23, 32, 41, 50, 59, 68 இவைகள் எல்லாம் ஒரு மகத்தான ஒரு நன்மைகள். அந்த நன்மைகளிலே 59 ஒரு அற்புதமான சக்தி. சிலர் 59 வச்சுட்டு அது பாரிசவாயு ஏற்படும், பக்கவாதங்கள் ஏற்படும் அப்படின்னு 55ஆம் நம்பர் வார் நம்பர், யுத்தம் ஏற்படும். இதெல்லாம் அப்பட்டமான பொய். ஏதோ ஒன்று படிச்சுட்டு இதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். எது உண்மைன்னு ஒரு ஓவியம் வரைஞ்சு ஒரு மைய வச்சிட்டோம்னா எல்லாரும் கிரிக்கெட் போவாங்க. இந்த ஓவியத்தில் எவ்வளவு குறை இருக்குது, இந்த ஓவியத்தில் எல்லாமே ரைட், ஏதாவது ரைட் டிக் பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு போவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. ஒரு ஓவியர் வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சு வச்சுட்டு இந்த ஓவியத்தை நான் வரைந்திருக்கிறேன், இதில் எங்கெங்க குறை இருக்குதோ அதெல்லாம் பக்கத்தில் மை வச்சுட்டாரு, ப்ரஷ் வச்சுட்டாரு, அதை மட்டும் டச் பண்ணுங்க அப்படின்னு வர்றவங்க பூரா அதை பார்த்துட்டு அதை எடுத்து கிரிக்கெட் போயிட்டாங்க. ஓவியம் பூரா கிரிக்கி இருக்குது. இவ்வளவு குறைகள் இருக்குது, ஆனா குறையே இல்லாத ஒரு ஓவியம். ஆமா ஆமா, ஒரு குறையான ஓவியத்தை வச்சுட்டாரு. இதுல இருக்கிற நிறைகளை மட்டும் டிக் பண்ணுங்க, பூரா டிக் பண்ணி வச்சுட்டாங்க. இது மனித இயல்பு. அப்ப எதனால அவங்க ஏத்துக்கிற மனசுல இருக்காங்க இல்லையா சார்? அது வந்து கரெக்டான விஷயமா வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான், எதை எடுக்கணுமோ அதை எடுக்கிறது இல்லை, எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கிறது இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமது உடல், மனம், செயல், கல்வி, தொழில் அத்தனையும் நமக்குள்ளே இருக்கிறது, நம்ம கைக்குள்ளே இருக்கிறது. 5 நம்ம இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கர்மா பிறக்கிறப்ப எழுதுன ஒண்ணுதான். ஆனால் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தொழிலை யாரும் செய்யறதில்லை. காரணம் அது குலத்தொழில். எந்த குலத்தில் பிறந்தாயோ அதான் உனக்கு குலத்தொழில், அதான் 10வது வீடு. நீ அதை விட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டு இல்ல, குலத்தொழில்ங்கிறது இப்பத்த காலகட்டத்துல வந்து அது பின்பற்ற முடியாத ஒரு விஷயம் இல்லையா சார்? ஓகே, ரைட். இந்த வாரம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அருமையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள ஒரு பொது கேள்வியின் மூலியமா சார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அடுத்த வாரம் வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் லைவ் ஷோவா இருக்கும் அப்படிங்கறது நான் ஹோப் பண்றேன். என்னன்னா குரு பயிற்சி இருக்கும்ல சார், ஒரு அருமையான நிறைய விஷயங்களை சார் சொல்றதுக்காக ரெடியா இருக்காங்க. கேட்க நம்மளும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். கேட்டா நான் இந்த வாரமே கேட்டுருவேன், ஆனா டைம் முடிஞ்சு போச்சு. சோ ஷோ வந்து வைண்ட் அப் பண்ற காரணத்தினால மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளி திவ்யா. நன்றி, வணக்கம்.